ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா வீட்டுக்கு நான் கிளம்புறேன். ஸோ அதுதான் நான் வந்து ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். அப்படியே அம்மா வீட்டில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் வரோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நைட்டு 7 ஆகிடுச்சு அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகுறதுக்கு. போனதும் அப்படியே வந்து 2 பேரும் அப்படியே ஒட்டிக்கிட்டாங்க அம்மா கிட்ட. என்கிட்ட வரவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அம்மான்னு தான் 2 பேருமே கூப்பிடுவாங்க. அம்மா நைட்டு எங்கள் 2 பேருக்காகவும் பன்னீரில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து சூப் வாங்கி வச்சுருந்தாங்க, அதுவும் குடிச்சிட்டு நைட்டு வந்து செம்ம தூக்கம். காலையில் ரொம்ப லேட்டாக தான் எழும்பினோம். போன டைம் அம்மா வீட்டில் வச்சு விளாக் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது என்ன ட்ரீன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து வாட்டர் ஆப்பிள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பூ பூத்துருக்கு. ஆனால் வச்சு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்மா பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் பண்ணியிருந்தாங்க. யூடியூப் பார்த்து ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணாங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் நைட்டுக்கும் அதே தான் சாப்பிட்டோம் அன்றைக்கி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா உங்களுக்கு சிஸ்டராக கூட பிறந்தது கேட்டிருந்தீங்க. இல்லவே இல்லை, என் கூட பிறந்தது ஒரு தம்பி. அவன் வந்து இப்போ தான் டியூட்டிலேருந்து இன்றைக்கி இறங்கியிருக்கான். சிஸ்டர் வந்து சித்தப்பா பொண்ணு, அப்பாவோட கூட பிறந்த தம்பின்னு சொல்லுவாங்களா. அப்பாவுக்கு கூட பிறந்தது 2 தம்பி. ஸோ எனக்கு 3 சிஸ்டர் இருக்காங்க. இது ஒரு சிஸ்டர். ஹலோ, ஒரு 1 டே மட்டும் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் என்னெல்லாம் வந்து நம்ம பேக் பண்ணிட்டு போகலாம் பிள்ளைங்களுக்கு அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஐடியா மாதிரி. மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. யாருக்காச்சும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பேக் தான் எடுத்துப்பேன். இந்த பேக் நான் எடுத்துருக்கேன். பேக் தான் நான் எடுத்துகிட்டு போவேன். என்னோட பேக் வந்து பிஞ்சிச்சு. ஸோ அதனால இதுவுமே நான் 1 டே ட்ராவல் பண்ணால் எடுத்துகிட்டு போகிற பேக் தான். ஆனால் வந்து பிள்ளைங்க வந்ததுக்கப்புறமா வந்து நான் அந்த பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எங்கே போகிறதா இருந்தாலும் அப்படியே தோளில் போட்டுட்டு அப்படி போயிடலாம். இது வந்து தோளில் போட்டு போக முடியாது. ஸோ பேக் வந்து எப்பவுமே அதனால ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு வேறு வழி இல்லை, அதனால நான் இந்த பேக் தான் எடுத்துருக்கேன். இது வந்து தம்பிக்கு ஒரு 3 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் தம்பிக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக் வந்து ஆன்லைன்லேயே நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம். பட் இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினதில்லை. இந்த மாதிரி வந்து பேக் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து டக்குன்னு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக, இது தம்பியோடது, இது பாப்பாவோடது அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து தம்பிக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாள் தான், பட் ஆனால் வந்து இருந்தாலும் வந்து பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம வெளியே போகும்போதுல கண்டிப்பாக சேஃப்டிக்கு 2 செட் ட்ரெஸ் வந்து எப்பயுமே வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து 2 செட்டு, தம்பிக்கு 3 செட்டும் பாப்பாவுக்கு வந்து 2 செட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்க் பாக்கெட் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து தம்பிக்கு இப்போ நம்ம டக்குன்னு வந்து வெளியே எங்கேயுமே போய் சாப்பிடலை அப்படின்னா இது வந்து நல்லா சாப்பிடும். பிள்ளைங்க வந்து மோஸ்ட்லி வந்து வெளியே போகும்போதுல ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபுட்டு வந்து அவங்களுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணோம். என் பசங்கள்லாம் வந்து வெளியே போய் காரம் அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க. வெளியே போனால் வெறுமனையாக ஒயிட் ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா கர்ட் ஊற்றி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி வந்து வெளியே போய் வந்து ஆனால் வீட்டில் வச்சு காரமாக கொடுப்பேன், ஆனால் அழுது சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வெளியே போய் அப்படியே அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நமக்கும் அது வந்து டென்ஷன் ஆகும். ஸோ அதனால வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபுட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதனால நான் அந்த ரஸ்க் பாக்கெட் ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன். நான் வந்து சேஃப்டிக்கு ஒரு இடத்துல ஒரு கடையில் வந்து பால் மட்டும் வாங்கி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்களா. ஸோ 1 டே ஒன்றும் தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அது டெய்லி அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப தப்பு. ஏன்னா மோஷன் வந்து ரொம்ப டைட் ஆகும். அதனால் நம்ம எப்போமாவது இது வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் நான் இது ஒரு பேக்கெட் வச்சுருக்கேன். ஸோ அப்புறமா ஒரு கிண்ணம், ஒரு ஸ்பூன் சேஃப்டிக்கு எப்போவுமே இது நமக்கு கண்டிப்பாக குட்டீஸ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பவுல் வந்து வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் இது ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் ஒரு டம்ளர்
டம்ளருமே வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். பேபிஸ் வச்சுருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன், கண்டிப்பாக டம்ளர் அண்டு கிண்ணம் அப்புறமா ஸ்பூன் இது எல்லாமே நம்ம சேஃப்டிக்கு வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நான் ஒரு பேக்கில் வச்சுக்க போகிறேன். சில பசங்க வந்து ஃப்ரூட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. என் பசங்களும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. பட் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நம்ம வெளியே போகிற இடத்துலையுமே நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். ஒரு பனானா மட்டும் சேஃப்டிக்கு இருந்துச்சு வீட்டில். இப்போதைக்கு ஃப்ரூட்ஸ் வந்து இல்லை. ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பனானா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போக தான் செய்வேன். ஆனால் அது வந்து ரொம்ப வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் ஃபுல்லாக ஈரமாக்கி ட்ரெஸ் எல்லாம் நினச்சிடுவாங்க. ஆல்ரெடி கோல்டில் இருக்காங்க 2 பேருமே. அதனால நான் உங்களுக்கு அது ப்ரிஃபர் பண்ணலை. ஒரு டவல் வச்சுருக்கேன். டவலும் நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாட்டர் ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஹாட் வாட்டர், ஏன்னா 2 பேருக்குமே கோல்டு. அதனால அதான் கூட்டு கதவு கூட்டு அதான் கூட்டு சத்தப்படாத. ஃப்ளாஸ்க் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஹாட் வாட்டர், 2 பேருமே கோல்டு அப்படின்றதுனால ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நான் ஃப்ளாஸ்க் ஒன்று எடுத்துருக்கேன். அப்புறமா இந்த ஷார்ட்ஸ் 2 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து புது ஷார்ட்ஸ் தான். இந்த 2 ஷார்ட்ஸ் வந்து டிஷர்ட் வந்து எடுக்கணும் பாப்பாக்கு, அதனால இந்த 2 ஷார்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது புது ஷார்ட்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பேகு. என்னோட பேக்லேயுமே பிள்ளைங்க திங்ஸ் தான் நான் வச்சுருப்பேன். எனக்குன்னு பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ பார்த்துடலாம் இப்படி எல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெட் வைப்ஸ் ஒன்று கண்டிப்பாக வச்சுருப்பேன். இது வந்து பசங்க யூஸ் பண்ணுறது தான். அவங்களுக்கு வந்து ஹிமாலயா பிராண்ட்லேயும் வாங்குவேன். இது வந்து டெட்டால் பிராண்டில் தான் கிடச்சிது அன்னைக்கு. அதனால அர்ஜென்ட்டுக்கு இதே வாங்கிட்டோம். அண்ட் என்னோட வாலெட், குட்டி வாலெட், ஒரு குட்டி பிஸ்கெட் பாக்கெட் வச்சுருப்பேன். நம்ம எப்போவுமே அந்த பேக்கை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால சேஃப்டிக்கு பேக்கில் இது ஒன்று வச்சுருப்பேன். இது ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தாங்க அப்படின்னா இப்போ தான் என்னோட பொருள் வந்திருக்கு. ஒரு கோம்பு ஒன்று வச்சுருப்பேன், ஒரு லிப்ஸ்டிக், அதுக்கப்புறமா வந்து ஒரு குட்டி பர்ஃப்யூம். இது வந்து ப்ளம் பிராண்டோட குட்டி பர்ஃப்யூம். இது வந்து இந்த மாதிரி பாக்கெட் பர்ஃப்யூம்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா ரொம்ப லாங் ட்ராவல் பண்ண மோஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பென், அப்புறமா வந்து ஒரு நாப்கின். இதுதான் இவ்வளோதான் என்னோடது. அப்புறம் வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம பேக்கில் தான் எப்பவுமே வச்சுக்கணும். பெரிய பேக்லாம் நம்ம டக்குன்னு எடுக்க முடியாது. ஸோ இது வந்து டிக்கியில் போயிடும். இது வந்து டிக்கியில் போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி அவசரமான பொருளெல்லாம் இதில் வச்சுக்கணும். ஸோ நான் இதை வந்து என்னோட பேக்கில் வச்சுருக்கேன். அண்ட் ஒரு விக்ஸ் பாக்ஸ், இவ்வளவு மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன். மிச்சம் எல்லாமே வந்து அந்த பேக்கில் போயிடும். அண்ட் இந்த பாட்டிலில் தண்ணி வச்சுருப்பேன். எனக்கு இது வந்து இது பிள்ளைங்களும் இதில் குடிப்பாங்க, நானும் இதில் குடிப்பேன். ஸோ இது வந்து இதுவுமே சேஃப்டிக்கு இந்த பாட்டில் வந்து என்ன செஞ்சிடும், உள்ளே போயிடும். அண்ட் டேப்லெட், இது வந்து ஃபீவர், கோல்டு, காஃப் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த டேப்லெட் சேஃப்டிக்கு ஒரு டேப்லெட் வச்சுப்போம். டயப்பர் பேக்கெட், இதுவும் நான் சேஃப்டிக்காக நான் டயப்பர் பேக்கெட் ஒன்று கண்டிப்பாக நமக்கு அதுவும் பேக்கில் நம்ம வச்சுக்கணும். ஸோ இவ்வளவு இந்த 2 பேக் வந்து ஒரு நாள் ட்ராவலுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். இவ்வளோ தான். 1 டே ட்ரிப் வந்து போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து நம்ம பேக் பண்ணணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கான்னு முந்த நாளே வந்து செக் பண்ணணும். ஸோ நான் நாளைக்கு காலையிலே கிளம்புறேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் என்னெல்லாம் மறந்துட்டேன்னு எனக்கே தெரியல. இனி நாளைக்கு காலையில் தான் அவசரம்னு சொல்லிட்டு என்னதெல்லாம் இருக்குது இல்லைங்கிறது ஒருக்கு அப்படியே வந்து ஞாபகப்படுத்திட்டு என்ன செய்யணும்னா கிளம்பணும். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் முடிஞ்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் போகிறதுக்காக தான் நான் கிளம்பிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிக் டே ப்ரெப்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா என் ஹஸ்பண்டோட பிரதருக்கு வந்து மேரேஜ் வருது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சாரீ ஷாப்பிங் அப்படி போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். நான் வந்து பாட்டு படிச்சுட்டே வந்து கிளம்பிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து நார்மலாக வந்து கிளம்புற மாதிரி தான் கிளம்புனேன். ஏன் அப்படின்னா நம்ம லாங் டைம் ட்ராவல் பண்ணச்சில் இந்த மாதிரி எது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து கிளம்பிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக சன்ஸ்க்ரீன் போட மறக்காதீங்க. ஸோ இது வந்து மினிமலிஸ்டோட சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. அண்டு நம்ம ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இது பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அதுதான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன்.
அண்ட் நார்மலாக வந்து பவுட்ரு வச்சு மேக்கப்லாம் எதுவுமே பெருசாக போடல. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு தான் வருவோம். ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு போட்டு ஒரு நல்ல லிப்ஸ்டிக் மட்டும், நான் எப்போவுமே வந்து நான் சொல்கிறது தான், நல்ல லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஐப்ரோஸை மட்டும் நம்ம கோம் பண்ணி விட்டுட்டோம்னாலே போதும். அதுவே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து ஆர்எம்கேவி தான் போயிருந்தோம். ஆர்எம்கேவி வந்து பட்டு கொஞ்சம் ஃபேமஸில், ஸோ அதனால் போயிருந்தோம். பிள்ளைங்கள்லாம் வந்து பட்டு தானே பார்க்குறீங்க, நாங்கள்லாம் வந்து ஃபோன் பார்க்குறோன்னு உட்காந்துட்டாங்க. தம்பி வந்து தூங்கிட்டாங்க நல்லா, அதனால் அவங்க அப்பா வந்து நல்லா தோலில் போட்டு தட்டி பார்த்துக்கிட்டாங்க. அப்புறமா வந்து பட்டு வந்து பொண்ணுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அமைஞ்சிச்சு. ஸோ அதனால் பக்கத்தில் கிட்ஸ் செக்ஷன் வந்து இங்கே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அதை போய் பார்த்துடலான்ட்டு அங்கேயும் போயிருந்தோம். பாப்பா வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பக்கத்தில் ப்ளே ஏரியா இருந்துச்சு, அதனால் அவளை அதில் விளையாட விட்டுட்டு அவங்க அப்பாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு நாங்கள் சரி ஏதாச்சும் செட் ஆகுதுன்னா பார்க்கலாம், அதுக்கப்புறம் கூப்பிட்டு வேணால் போட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணா பாப்பா. எப்போ வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இங்கே வந்தாலும் பாப்பா வந்து ப்ளே ஏரியா போய் விளையாடணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள கொஞ்ச நேரம் அதில் விளையாட விட்டுருந்தோம். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டோட வந்து அண்ணியும் நானும் மோஸ்ட்லி என்ன ஃபங்க்ஷனாலுமே வந்து சேமாக வந்து ட்வின்னிங் பண்ணுவோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து செட் ஆகவே இல்லை. அவங்க வந்து ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க, நான் வந்து ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். நான் வந்து பாட்டில் க்ரீன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், அவங்க பர்பிள் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க என்ன கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அது கிடச்சிருந்துச்சு. எனக்கு வந்து நான் பாட்டில் க்ரீன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து அது கிடச்சிருந்துச்சு. ஆனால் வந்து ஒரே மாதிரி மட்டும் அமையலை, ஒரே டிசைனில் கிடச்சிருந்துச்சு. சரி ஓகே இதே இருக்கட்டும், வேறு வந்து கிடைக்கல, வேறு வழியில், அதனால் நாங்கள் அதே எடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.